இப்போ நாம் செய்ய போகிற ஆசனம் வந்து நாடி சுத்தி. அது எப்படின்னா, ஒரு பூனை வந்து எப்படி கொஞ்சம் சுறுசுறுப்பு மந்த நிலையில் இருந்துச்சுன்னா அது எப்படி சுறுசுறுப்பாகிக்குது அப்படிங்கிறது, ஓடிட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்துருந்துச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக முதுகு தண்டை மேலே நிறுத்தி மறுபடியும் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இது ஒரு ஆசனம். உடம்பு பகுதி எல்லா பகுதியும் ரத்த ஓட்டம் சீராக சென்றடையறதுக்கு ஒரு வகையான ஒரு ஆசனம் இது. இந்த ஆசனத்துக்கு பேர் நாடி சுத்தி. இந்த ஆசனம் வந்து மேலே அப்படியே மேலே பூனை போல எந்திரிக்குள்ள மூச்சு வந்து முழுமையாக உள்ளே இழுத்துக்கிட்டே போகும். நம்ம இறக்குள்ள வெளியே விட்டுட்டே வரணும். அந்த ஆசனம் எப்படி செய்யறது நான் இப்போ செஞ்சு கேட்பேன், பார்க்கணும். இந்த மாதிரி ஆசனம், இந்த மாதிரி ஒரு சேர் எப்படி போடுதோ அந்த மாதிரி ஒரு நிலையில் நம்ம வந்து அமர்ந்துடணும். மூச்சை வெளியே விட்டு வயிறு பகுதியிலிருந்து மேலே தூக்கணும். இது வந்து முதுகு பகுதி வந்து ஃபுல்லாக கீழே இறக்கணும், ஃபுல்லாக அழுத்தணும். அதுக்குள்ள மூச்சை வந்து வெளியே விட்டுட்டே வரணும். இது வந்து நார்மல் பொசிஷன். மறுபடியும் முழுமையாக மேலே முதுகு பகுதி தூக்கி ரைட் கால் எடுத்து நெத்தி பொறுத்து கொண்டு வரணும். மெதுவாக காலை வந்து பின்னாடி கொண்டு போகணும். தலைப்பகுதி ஃபுல்லாக மேலே நிற்கணும். இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் இருக்கணும். இது வந்து நார்மல் பொசிஷன். மறுபடியும் மூச்சை வெளியே விட்டுட்டு முதுகு பகுதி வந்து மேலே தூக்கணும். இப்போ லெஃப்ட்களை வந்து தரப்பு நெட்டி போட்டு தூக்கணும். இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் வச்சுக்கணும். மெதுவாக காலை பேக் சைடு ஃபுல்லாக தூக்கணும். நெஞ்சு தலை எல்லாம் மேலே தூக்கணும். இந்த நிலையில் ஒரு 2 செகண்ட் அல்லது 3 செகண்ட் வச்சுக்கலாம். இது ஒரு சுற்று. இந்த மாதிரி 3 சுற்று செய்யணும். வலது காலுக்கு முன்னாடி, இடது காலுக்கு முன்னாடி.